வல்லமை வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் செல்லவிருக்கிறார். கரூரில் அந்த துயர சம்பவத்தில் பறிபோன 41 உயிர்களுக்கும் அந்த குடும்பங்களுக்கு அரசு பணி தருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த குடும்பங்களை சந்தித்து நாளை அந்த நலத்திட்டங்களை தருவதற்காக போகிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதை தொடர்ந்து இது குறித்தான பெரிய சர்ச்சைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் என்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்காகவும் இருக்கிறது. அதனால் இது தொடர்ச்சியாக இது குறித்து எல்லோரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ இது ஒரு நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. நாமுமே அதை ஏற்கனவே நம்மளாம் இதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தோம். இதை இவ்வளவு கூட்டத்தை சேர விட்டீங்களே, இவ்வளவு கூட்ட நெரிசலுக்கு இடையில் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும், ஒரு புரோட்டோகால் இல்லாமல் நடத்தி இவ்வளோ பெரிய உயிர் சேதம் நடக்கிறதுக்கான இவ்வளோ வழிவகை செஞ்சிட்டிங்கன்னா நம்ம எல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திமுக தரப்புலேருந்து மற்ற எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து என்ன முன்வைக்கப்படுகிறது, ஏற்கனவே வழக்கு இங்கே இருக்குது, நீங்கள் இந்த 41 பேரும் சாட்சிகளாக இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் அவங்களுக்கு போய் அரசு பணி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி நாளை சாட்சி சொல்லுவாங்க, ஒரு பிறர் சாட்சியாக மாறிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ இது இப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் இதை கேட்கக்கூடிய திமுக யார், எப்படிப்பட்டவர்கள் என்று நம்ம பார்க்கணும். இதை ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் உயிர் போன போது அங்கே போய் ஒரு 10 லட்ச ரூபா, அதாவது சாராயம் குடித்து இறந்து போனவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தது அரசு. அதான் அந்த காசுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி காசுலேருந்து கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. அதுவுமே அரசாங்க பணம் தான், நம்முடைய பணம் தான், வரி பணம் தான், அதுதான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் கொடுத்தவர்கள் தான் இப்போ இன்னைக்கு பேசுகிறாங்க. காரணம் என்ன, இதை ஏற்கனவே வழக்காக இருக்குது, இந்த வழக்கை காரணமாக காட்டி இதை தடுத்து நிறுத்திடலான்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. உச்சநீதிமன்றத்திலையும் கூட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இது நாளைக்கு போய் அந்த குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை அவர் கொடுக்க இருக்கிறார். இதை நிச்சயமாக நம்ம வரவேற்க வேண்டியதான், வேற வழி இல்லை. இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு எப்போதும் நிவாரணம் தருவது என்பது இன்னும் புதுசு இல்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கள்ளச்சாராய சாவுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்குது. 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது. அதில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு 17 பேர் போல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு அன்றைய அரசு உதவி செஞ்சுருக்கிறாங்க. இது சம்பந்தமாகவும் வழக்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அரசாணைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, அரசு பணி கொடுத்துருக்குறாங்க. இதே போல் இதே கரூரில் 2023ஆம் ஆண்டு ஒரு இலவச வேட்டி சேலை கொடுக்குற அந்த நிகழ்வுகளை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் ஒரு 4 பெண்கள் இறந்துருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் இந்த மாதிரி தான் நம்ம இது வழமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நடைமுறை. இது ஒரு எந்த இழப்பீடு கொடுத்தும் அந்த ஒரு உயிர் போனதே நம்ம நிச்சயமாக சரி கட்டிடவே முடியாது. அது ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம்னா ஒரு ஃப்ரண்ட் ரன்ல இருக்கக்கூடிய ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ அவங்க தான் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு இப்போ அவங்க இல்லாத பட்சத்தில் வேற எப்படி தான் நம்ம அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசு பணி கொடுத்து அவர் தகுதிக்கு ஏற்றபடி ஒரு அரசு பணி கொடுப்பாங்க. அரசு பணின்னா இப்போ என்ன கலெக்டரையோ இல்லை கலெக்டராவோ ஐபிஎஸ்ஸோ ஆக்க போகிறதில்ல. அவங்க தகுதி என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரசு பணி கொடுக்க போகிறார். அதுக்குள்ளே இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாகி இப்போ எல்லாரும் இது அரசு பணி கொடுக்கக்கூடாது, இது தவறு என்று கடுமையாக விமர்சனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போது ஒரு அரசாங்கம் எதுவும் செய்யலைனாலும் விமர்சனம் வரும், செஞ்சாலும் விமர்சனம் வருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நாளை நல்லபடியாக இது முடியட்டும், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த நிவாரணம் போய் சேரட்டும். அந்த வகையில் இதை வரவேற்போம். இதோட இதை இந்த அளவில் மட்டும் பார்ப்போம். இதை போட்டு அரசியலாக்கி அது என்ன போகிற போக்கில் என்ன வேணால் பேசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பொதுமக்கள் நிச்சயமாக இதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு பேசுவதற்கு காரசாரமாக பேசுவதற்கு வேண்டுமானால் இது உதவாமை வரிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு பேசக்கூடிய மக்கள் யாரும் போய் செய்ய போகிறதில்லை. அதனால் ஒரு அரசாங்கம் உதவி செய்கிறது, நிச்சயமாக வரவேற்போம். நாளை அந்த மக்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் போய் சேரட்டும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அது போய் சேரட்டும். அந்த வகையில் இது பாராட்டுக்குரியது தான். நன்றி.